வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். உண்மையாக சனி பயிற்சி எப்பொழுது? திருக்கணிதப்படி ஒரு நாள் சொல்றாங்க, வாக்கிய கணிதப்படி அடுத்த வருஷம் சொல்றாங்க. நம்மளுக்கு சனி பயிற்சி அடைகிறதா இல்லையா, இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கொஞ்சம் அடிப்படையிலேருந்து பேசிக்குவோம். உங்கள் ராசி என்னன்னாக்கா, மேச ராசி, ரிஷப ராசி, நம்மளுக்கு கன்னியா ராசி, துலாம் ராசி இப்படின்னு எல்லாரும் அவங்க ராசி சொல்கிறீங்க. உங்கள் ராசி எப்படி கணக்கிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உதாரணமாக துலாம் ராசி அப்படின்னாக்கா, நீங்கள் பிறக்கக்குள்ள சந்திரன் துலா ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். சஞ்சாரம் பண்ணதுனால உங்களுக்கு அன்னைக்கு துலாம் ராசி. நட்சத்திரங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள், அது 4 பாகமும் பண்ணுறோம். ராசி 12ஆக பிரிச்சிருக்கிறோம். ஒரு ராசிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாத கணக்கில் ஒரு 9 பாத கணக்கு வரும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ராசியை கண்டுபிடிக்கிறதுக்கும் வானியலில் ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த கோள்கள் சஞ்சாரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கணிக்கிறதுக்கு அந்த கணக்கை வச்சு நம்ம பலன் சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். உங்கள் ராசினாக்கா நீங்கள் பிறந்த அன்னைக்கு சந்திரன் எந்த ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றது தான். லக்னம் அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. அந்த லக்னம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கக்குள்ள தொடுவானத்தில் நம்ம உதய வானத்தில் எந்த ராசி மண்டலம் இருந்தது அப்படின்றத லக்னம். உடல் ராசினாக்கா உயிர் லக்னம் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரத்தோட அடிப்படை. இப்போ நம்ம ராசினுக்குள்ள சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசி. சந்திரன் எந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறாரோ அதுதான் ராசி. இப்படி பார்க்கக்குள்ள நம்ம சந்திரனிலிருந்து எத்தனாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், எத்தனாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குவோம். இப்போ சனி பகவான் சந்திரனிலிருந்து பார்க்கக்குள்ள கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்து மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:42 அவர் மீன ராசிக்குள்ளே போகிறார். சந்திரனிலிருந்து பார்க்கக்குள்ள மீன ராசிக்கு சனி பகவான் போகக்கூடியது நம்மளுக்கு மார்ச் 29 இரவு 9:42. இது திருக்கணிதம். வாக்கிய கணிதம் சொல்றாங்களே, அதான் பாரம்பரியமா இருக்குது, அதை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்றாங்களேனாக்கா, பாரம்பரியமா இருக்கக்கூடியது இருந்தாலும் அதில் பிழைகள் உண்டு. நிறைய பேர் ஜோதிடர்கள் உடைச்சி பேசுறதில்ல. நம்ம ஒரு தயக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரம் வானில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் இதை வச்சும், அதாவது வானில் நடக்கக்கூடிய ஒரு மாறுதலை நம்ம மனிதனுக்கு கொண்டு சேர்த்து அதை நம்ம ஒரு கணிப்பாக முன்னோர்கள் செய்த ஒரு கலை தான். இப்போ நம்ம நிறைய ஜோதிடர்கள் பார்க்குறோம், தயங்குறாங்க. வாக்கிய கணித முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, ஆமாம், இன்னைக்கு இருக்குது, சரிதான். ஆனால் அதில் பிழைகள் இருக்குனாக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பிழை வந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம், நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். நம்ம நம்பிக்கை உடஞ்சிச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மனஸ்தாபம், சங்கடங்கள் ஏற்படுறத அவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு 3:30, 4:25 நம்ம கடிகாரத்தையோ செல்ஃபோனையோ பார்த்து சொல்கிறோம். நிழலை பார்த்து நம்ம ஒரு நாளிகை குடிக்கிறோம் அல்லது ஒரு நேரத்தை கணிக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் பிழைகள் வரும். வாக்கிய கணிதத்துக்கு திருக்கணிதத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றது நிறைய ஜோதிடர்கள் நான் கேட்டு பார்த்துட்டு யாருமே அது சரியாக சொல்றதில்லை. அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்றேன், எளிமையானது. சந்திரன் பூமியை சுற்றி வருது, பூமி சந்திரனோட சேர்ந்து சந்திரனை இழுத்துக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அப்போ நம்மளுக்கு சந்திரனிலிருந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசின்னு சொல்றோம். சந்திரனோட ஓடு பாதை, அதாவது பூமி சுற்றி வருது இல்லைங்களா பாதை, அதில் கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படுறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசை பூமியோட ஈர்ப்பு விசையில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தினால் சந்திரன் அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரக்குள்ள சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். கதி பேதம்னு சொல்லுவோம். அதாவது கதினா வேகம், அதில் பேதம்னாக்கா வேறுபாடு, வேகத்தில் வேறுபாடு. இந்த வேறுபாடு பூமிக்கும் உண்டு, எல்லா கிரகத்துக்கும் உண்டு. சூரியனை நெருங்க நம்மளுக்கு அதோட வேகம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கிறதும் தள்ளி போக போக குறைகிறதும் பார்க்குறோம். அதாவது இது கோபர்னிக்கஸோட விதி, கோள்களோட இயக்க விதியை படித்தாக்கா தெரியும்.
ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு சாஃப்ட்வேர் போட்டாவே ஜோதிடர்களாக ஆயிடுறாங்க. நம்மளுக்கு வந்து அடிப்படையான விதிகளை அறிஞ்சிக்கணும். அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்னு சொல்கிறது. எண்ணுன்ற நம்மளுக்கு கணிதமும் தெரியணும், எழுத்துன்ற நல்ல நம்மளுக்கு மொழியும் இலக்கணமும் நல்ல நூல்களும் தெரியணும். அவங்க தான் நல்ல ஜோதிடர்கள். இப்போ நம்மளுக்கு வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய பூமி சந்திரனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சுற்றி வருது. சந்திரன் எந்த ராசி மண்டலத்தில் பிரவேசிச்சிருக்கிறாரோ அதுதான் நமக்கு ராசின்னு எடுக்கிறோம். அப்போ சந்திரனோட ஓடு பாதையில் வரக்கூடிய மாறுதலை அந்த காலத்தில் வாக்கிய கணியத்தில் சேர்க்கப்படவில்லை, அவங்களுக்கு தெரியாது. அதனால் வாக்கிய கணியத்தில் அது இல்லாமையே ஒரு வட்ட பாதையில் சந்திரனை சுற்றி வர்றதா பொதுவாக ஒரு கணிப்பில் அவங்க செஞ்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக அது பிழை உள்ளது. நம்ம வந்து அப்படியே மேம்போக்காக பூசி மொழுகுறது வந்து தவறாக போகும். எப்பொழுதும் துல்லியமானது தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் திருக்கணியத்தை பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்ம ஒரு குழந்தை ஜாதகம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அல்லது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாவம் அப்படின்னு ஒரு சக்கரம் போட்டிருப்பாங்க. பாவ சக்கரம்னு இருக்கும். அல்லது இப்போ சாஃப்ட்வேரில் ஒரு பேப்பரில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தாக்கா அதில் கீழே பாவக மாற்றம் இருக்குதா இல்லையா அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாவம் அப்படின்றது நம்மளோட பூமிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எந்த வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மகர ராசியில் இருக்கிறதா போட்டிருக்கோம் ராசி கட்டத்தில். பாவக மாற்றத்தில் குரு பகவான் தனுசு ராசியில் இருப்பார். இப்போ நம்மளுக்கு வந்து பூமியிலேருந்து பார்க்கக்குள்ள குரு பகவான் தனுசு ராசியிலையும் சந்திரன்லேருந்து பார்க்கக்குள்ள மகர ராசியிலையும் இருக்கிறதாக அர்த்தம். அதை அனுசரித்து சில கணிப்புகளெல்லாம் வச்சு தான் பொதுவான பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான இருக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 11 மாதம் நமக்கு வேறுபாடு வர்றதை பார்க்குறோம். இப்போ நட்சத்திரத்தில் வேறுபாடு வருமானாக்கா கண்டிப்பாக வரும். நட்சத்திரத்தில் 11 நாளிகையிலிருந்து 17 நாளிகைக்குள்ள நட்சத்திரம் திதி இதிலெல்லாம் வேறுபாடு வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த வேறுபாடு சிலர் ஜாதகத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தராது, சில ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தும். உதாரணமாக உத்திர நட்சத்திரம் முதல் பகுதி சிம்மராசின்னு வாக்கிய கணியத்தில் எழுதியிருப்பாங்க. திருக்கணியத்தில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பகுதி கன்னியா ராசின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ எந்த ராசி நாங்கள் பார்க்கறது? ஒருவேளை ஜோதிட சாஸ்திரமே இப்படி மாறி மாறி முன்பின் முரணா இருக்கிறனா அதை நம்பலாமா வேண்டாமான்னு கூட சிலர் பேசுறது உண்டு. சிலர் அறியாதவங்க அது கேலி கூட பண்ணலாம். ஒரு ஜோதிடர் இந்த ராசி சொல்லியிருக்கிறாரு, இந்த நட்சத்திரம் கூட மாறி போகும். நம்மளுக்கு வாக்கிய கணிதம் திருக்கணியத்தில் கண்டிப்பாக துல்லியமானது தான் நம்ம எடுக்கணும். இது நல்லதோ அப்டேட் ஆகிருக்குதோ அதை தான் பார்க்கணும். நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோனே பயன்படுத்துறதில்ல, அல்லது டபுள் ஜீரோவே நம்ம பயன்படுத்துறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனை தான் நம்ம கையில் எல்லாத்து கையிலையும் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து துல்லியமானதை எடுத்துக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த குழப்பமே யாருக்கும் வேண்டாம், ஜோதிடர்களுக்கும் வேண்டாம். நிறைய ஜோதிடர்கள் நான் சொன்ன மாதிரி மென்று முழுங்குறாங்க, பூசி முழுகுறாங்க. முன்னோர்கள் சொன்னது தப்பாக போயிடுமா, அதை பின்பற்றலாமா வேண்டாமா, பாரம்பரிய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு. ஏன்னா ஒரு கூட்டத்தில் குழுவாக இயங்கக்குள்ள அவங்க கண்டிப்பாக அதில் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துடும், சங்கடம் வந்துடும்னு உடச்சி பேசுறதே இல்லை. ஆனால் திருக்கணிதம் தான் சரியானது. வாக்கிய கணிதத்தை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிராம ஃபோனை கண்டுபிடிச்சது போனோகிராம்னு அவர் வந்து ஒரு உருளையில தான் ஒளியை முதலில் எடிசனை வந்து பதிவு பண்ணுறார். அதே போதுன்னு நம்ம அப்படியே விடலை. இன்னைக்கு நம்ம வந்து MP3 பிளேயர்லேருந்து ப்ளூரே மட்டும் அதில் தான் நம்ம வந்து பாடல்களை கேட்குறோம். இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். இன்னும் துல்லியமாக வேணும்னு தான் பார்க்குறோம். இன்னும் கூட அடுத்த அப்டேட் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலையும் நம்மளுக்கு வந்து பிறகு ஜாதகத்தில் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பற்றியே அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதை ஏற்றுக்கிட்டோம். அது வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்ட்டு நம்ம ஓடு பாதையில் சூரியன் சந்திரனோட ஓடு பாதையில் வெட்டக்கூடிய அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து ஒரு துல்லியமானதும் இற்றைப்படுத்துதல்னு சொல்கிற அப்டேட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்மளுக்கு வந்து சனி பயிற்சியை வந்து கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக கொண்டாடுறோம் அப்படின்னு திருநள்ளாறுலலாம் அடுத்த ஆண்டு தான் கொண்டாடுவாங்க. ஆனால் பலன் சொல்கிறதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுக்கு வந்து துல்லியமாக இருக்கிறதுக்கும் திருக்கணியத்தை பயன்படுத்தணும். மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:42 தான் நம்மளுக்கு சனி பயிற்சி. நன்றி, வணக்கம்.